Hi friends, நம்ம இன்னைக்கு Toppytoo சேனல்ல ஒரு சூப்பரான ரோட் ஸ்டைல் மசாலா சுண்டல் ரெசிபி தான் செய்ய போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய ரெசிபியை நீங்களும் கத்துக்கலாம், உங்க வீட்டிலேயே செஞ்சு அசத்தலாம். வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, 3/4 வெங்காயம், அதாவது நான் 1 வெங்காயம் இங்கே காட்டுறேன். ஸோ இதில் நான் 3/4 வெங்காயம் தான் யூஸ் பண்ண போறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி துண்டு 2, கொஞ்சோன்னு அதுக்கு ஏற்ற அளவுக்கு பூண்டையும் எடுத்துக்கோங்க. அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நம்ம எந்த அளவு எடுப்போமோ ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அதையே ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் வந்து இந்த அரைக்க போகிற இதை வந்து நான் சேர்த்து அரைக்க போகிறேன். இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் சுண்டல் எடுத்திருக்கேன். அந்த சுண்டல் வந்து நல்லா அவிச்சதை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 6 hours வந்து ஊற வச்சுக்கோங்க அந்த சுண்டலை, அப்போ தான் ஈஸியாக ஸ்பீடாக அவிஞ்சிரும். ஸோ இது கூடயே நான் உள்ள ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டு நான் அவிச்சிருக்கேன். ஓகே, இப்போ இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பேன் எடுத்து அதில் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவர், அதாவது நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டாம், கடலெண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர், சன்ட்ராப் அந்த மாதிரி ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும்ல, ஸோ அந்தளவுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது பச்சை வாடை போன பிறகு நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கக்கூடிய மசாலா தான். என்ன மசாலான்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் தான் அதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்க போகிறது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அதை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு நார்மல் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இன்னும் நல்லா கலரை கூட்டி காட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3த்தையும் நான் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஸ்மெல் பிடிக்காது.